பிரியமான தேவ ஜனங்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த செய்திகளை கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ள நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதை கேட்டு நீங்கள் ஆஸ்வாதத்தை பெற்றிருப்பீங்கன்னா எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கீழே உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்தலாம், இல்லை அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். இப்போது கூட கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த வாரத்துடைய செய்தியை நம்ம கேட்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஆண்டவரே அவங்களுடைய இருதயங்களில் பேசுகிறதுக்காக, எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக உங்களை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உண்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். நீர் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். வார்த்தையை நிறைவேற்றுவீராக. வார்த்தையை கொண்டு எங்களை ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் தொடர்ச்சியாக இந்த வரங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வரேன். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு கீவேர்டாக இருக்கிறதான 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் நம்ம 8 to 10 வரைக்கும் வாசிக்க கேட்போம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இப்போ பார்த்து இந்த 3 வசனங்கள்ல நம்ம ஏற்கனவே இதை நம்ம 3 விதமா நம்ம பிரித்திருக்கிறோம், நம்ம வாசிக்க கேட்டிருப்போம். இந்த சப்ஜெக்டுக்கான அந்த எபிசோடை நீங்க பார்க்கலனாக்கா என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, இதை குறித்து நான் டீச் பண்ணியிருப்பேன். இதை 3 விதமா நம்ம பிரித்திருப்போம். ஒன்று வெளிப்பாட்டின் வரங்கள் என்று சொல்லி, அப்படின்னா ரெவலேஷன் கிஃப்ட்ஸ். அது தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறதான வரமா இருக்கிறது. அடுத்து ஸ்பீக்கிங் கிஃப்ட்ஸ். இந்த ஸ்பீக்கிங் கிஃப்ட்ஸ், பேசுகிற வரம், இதை 3ஆ பார்க்கும்போது இந்த வரம் தேவனுடைய காரியங்களை பேசுகிறதா இருக்கிறது. 3வது வல்லமையின் வரங்கள், பவர் கிஃப்ட்ஸ். இந்த இன்னும் 3 வரங்கள் தேவனுடைய கிரியை, தேவனுடைய வெளிப்படையான மேனிஃபெஸ்டேஷன், கிரியைகளை, வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ இதுல நம்ம இன்றைக்கு பார்க்க போறதான ரெவலேஷன் கிஃப்ட்ல இருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எதை நம்ம வெளிப்பாட்டின் வரம் என்று பார்க்கிறோம்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவியை பகுத்தறிதல். இதை தான் நம்ம வெளிப்பாட்டின் வரத்துல 3 வரங்களை வெளிப்பாட்டின் வரம் என்று நம்ம அதை கூப்பிடுறோம். இந்த வரங்கள் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லும்போது, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். யாக்கோபு 1:5 வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ இங்க சொல்லப்படுற இந்த வார்த்தை உங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லைன்னா, வேதம் சொல்லுது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தை கேட்க கடவான் என்று சொல்லி. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவ வார்த்தையினுடைய ஞானமோ அறிவோ புத்தியோ வளரணும்னா, he have to spend time in meditation. கர்த்தருடைய வார்த்தையில அவன் தியானம் உள்ளவனா இருக்கணும். அதனாலதான் சங்கீதத்துல பார்க்கணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அப்போ மெடிடேஷனோ இல்லை இதை நம்ம கற்றுக்கொள்றதோ, இதுக்கான நிறைய புஸ்தகங்களை நம்ம படிக்கிறதோ, ஆடியோஸ் கேட்கிறதோ, வேதத்தை அதிகமாக வாசிக்கிறதுனாலையோ நமக்கு என்ன உண்டாகுது? தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவும் ஞானம் பெருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்டதான அறிவும் ஞானமும் இந்த இடத்துல
12ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 12 இப்படிப்பட்ட அறிவும் ஞானத்தை குறித்து பேசல. இங்க பவுல் சொல்லும் போது சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸை கொடுத்து சொல்றாரு. இந்த அறிவும் ஞானம் என்று சொல்ற இந்த வார்த்தை என்னன்னா, ஞானத்தை போதிக்க வசனம் போது தேவனுடைய ஞானம் ஒரு கடலை போன்றது. அப்படிப்பட்ட ஞானத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன தூசியை தான் மனுஷனுடைய அறிவுக்கு புத்திக்கு வெளிப்பாட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. அவர் சர்வ ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானியா இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நாம் தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தாய் தகப்பன் இல்ல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களை குறித்து யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே, நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாததுக்கு முன்பதாகவே உங்களுடைய தாய் இவங்க தான், உங்களுடைய தகப்பன் இவங்க தான் என்று அவங்களே, நாங்க தான் கணவன் மனைவி, எங்களுக்கு இந்த குழந்தை பிறக்க போதுன்னு ஒரு பெற்றோர்களுக்கே தெரியாத போது கூட ஆண்டவருடைய நினைவுல நீங்க பிறந்திருக்கீங்க. அதனாலதான் எரேமியா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 5ஆம் வசனத்துல எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, பாருங்க வசனம் சொல்லுது, உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். உன்னை அறிந்தேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை கர்ப்பத்துல வர்றதுக்கு முன்பதாகவே, எலும்புகள் உருவாவதுக்கு முன்பதாகவே, எலும்புகள் செதைகள் ஒரு மனுஷனுக்கு உருவாவதுக்கு முன்பதாகவே ஆண்டோடைய தாட்ல, நினைவுல நாம் முதலாவது பிறக்கிறவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை கண்டேன்றாரு, நான் உன்னை பார்த்தேன்றாரு. அடுத்து நீ இப்படிதான் உன் ஃபியூச்சர் இருக்கும்னு சொல்லி அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனை குறித்து சொல்றாரு. வரப்போகிற காரியத்தை சொல்றவரா இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஞானத்தை போதிக்க வசனம்ன்றது கர்த்தருடைய ஞானம், அது சர்வ ஞானமா இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு மறைவு எதுவுமே கிடையாது. ஏன்னா தாவீது சொல்றாரு, நான் எங்க ஓடுவான்வரே, வானத்துக்கு ஏறினாலும் அங்கே நீ இருக்கிறீர். நான் பாதாளத்துக்கு பூமியின் கீழே இறங்கினாலும் அங்கேயும் நீங்க என்ன பண்றீங்க, இருக்கீங்க ஆண்டவரே. நான் பாதாளத்தை போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் வடது பக்கம் போனாலும், நான் இடது பக்கம் போனாலும், வானத்துக்கு ஏறினாலும், பூமியின் கீழே இறங்கினாலும், எங்க போனாலும் உங்களுடைய ஆவிக்கு, உங்களுடைய ஆவியின் கண்ணுக்கு மறைவாக நான் எங்க ஓட முடியும்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய நினைவுகள் நம்மளை குறித்து எப்பொழுதுமே நினைக்கிறதோ பார்க்கிறதமா இருக்கிறது. அவருடைய ஞானம் சர்வ ஞானமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்திலிருந்து மனுஷனுக்கு கொடுக்கிறதான இந்த வரம் அது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ரஸ்ட். அது எப்படி, அது ஒரு இரும்பு, பெரிய இரும்புல இருந்து அந்த இரும்பு கீழே அதுல இருந்து கீழே விழுற ஒரு தூள் எப்படியோ, அந்த மாதிரி தான் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறதான அந்த வரத்தினுடைய கிரியையா இருக்கிறது. இன்னைக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லும் போது அது உங்களுக்கு தெரியாத வசனங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வராது. இல்ல நீங்க படிக்காதவங்களா இருந்தா உங்களை போய் 10th எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்கு உதவி செய்யாது. இல்ல நீங்க படிக்காம நீங்க மேதையா டாக்டர் ஆயிடலான்றதுக்காக இந்த ஞானமும் அறிவும் இந்த கிஃப்ட் எனக்கு வந்துச்சுன்னா நான் டாக்டர் எக்ஸாம் எழுதிடலாம்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியும் கிடையாது. இது சிம்பிளி இட் வில் ரிவீல் த ஃபியூச்சர் அண்ட் த பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் பண்ற விஷயம் என்னன்னா, கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ இந்த ஞானத்தை போதிக்க வசனம் சொல்லும் போது இட் ரிவீல்ஸ் த ஃபியூச்சர். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இப்போ எரேமியா சொன்னாரு, நான் உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி, அப்படி உங்களுக்கான வரப்போகிறதான ஃபியூச்சரை வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசன வரம் அதுல இருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஞானத்தை போதிக்க வசனா பிரசன்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும் அது வெளிப்படுத்துறதா இருக்கிறது. அறிவை உணர்த்த வசனம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன பண்ணோம்னாக்கா, அது உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸையும் பிரசன்ட் டென்ஸையும் வெளிப்படுத்துது. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு டாட்டால இருந்து ஒரு மனுஷன், உங்களை அறியாத மனுஷன், உங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்களுக்கு தெரியாத, அதாவது உங்க வாழ்க்கையில இருந்து அவருக்கு தெரியாத விஷயத்த, உங்க ஃபியூச்சரை குறித்து
பழைய காரியங்களை ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு பேசும்போது அதை என்ன நம்ம சொல்றோம்னா அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்றோம். ஏன்? அது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் உங்ககிட்ட வந்து அவர் தீர்க்கதரிசனமா சொல்லும் போது அது உங்களுக்கு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வருது. எப்படி இந்த மனுஷனுக்கு என்னுடைய லைஃப்ல நடந்த அநேக வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்தை அவரால் சொல்ல முடியுது. அது என்னன்னா அதுக்கு பேர் தான் அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் வந்து இட் ரிகலெக்ட்ஸ் த பாஸ்ட் டென்ஸ் உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சோ அதை வச்சு கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களோடு கூட பேசுறாரு. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் இந்த வரங்களை யூஸ் பண்றாரு, ஏன் இந்த வரங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எபேசியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்க கேட்போம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு இயேசு என்ன பண்ணாரு, வரங்களை அளித்தாரு. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ இந்த இடத்துல எதுக்காக வரங்களை அவர் கொடுத்தாரு? கிறிஸ்துவினுடைய சரீரமான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு வரங்கள் வெளிப்படுதோ அந்த வரங்கள் என்ன பண்ணுது, இன்னொரு மனுஷனை பில்ட் பண்றதா இருக்கிறது, இன்னொரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாய் அவனை கொண்டு போகிறதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறதான ஞானத்தை போதிக்கும் வசனமோ அறிவை உணர்த்து வசனமோ இல்ல தீர்க்க தரிசனமோ இந்த வரங்கள்லாம் ஒரு மனுஷனை என்ன பண்ணோம்னா அவனை வந்து கட்டி எழுப்பக்கூடியதா இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் உங்களை பில்ட் பண்ணலையோ அந்த காரியத்தை குறித்து நீங்க தியானிக்கவே தேவை கிடையாது. ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கட்டுகிறதுக்கல்ல இடித்து போடுகிறதுக்கே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வரங்களை பயன்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீர வளர்ச்சிக்கு நீங்க பூரண புருஷராக வளரும்படிக்கு, நீங்க மெச்சூர்ட் ஆகும்படிக்கு சீர்பொருந்தும் பொருட்டு ஆண்டு என்ன பண்றாரு, வரங்களை சபைக்கு கொடுத்து இருக்கிறாரு. அப்போ நம்ம ஞானத்தை போதிக்க வசனமும் நம்ம அறிவை உணர்த்து வசனமும் ஆவிய பகுத்தறிதலும் கொடுத்து நான் சொன்னேன். ஆவிய பகுத்தறிதல்னு சொல்லும் போது மனுஷங்களுக்குள்ள என்ன தெரியுமா வரும், எடுத்தவனே இவன் நல்லவனா கெட்டவனா, பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஆவிய பகுத்தறிகிற வரம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை ரிவீல் பண்றதுக்காக அந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கல. நிறைய நேரத்தில் இவங்க மோட்டிவ் சரியில்லை, இவங்க ஸ்பிரிட் சரியில்லை, இவங்க எண்ணங்கள் சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, பஸ் கண்டக்டர் சரி கிடையாது, ஐ ஸ்பீக்கர் சரி கிடையாது, இதை பத்தி சொல்றதுக்காக அவனுடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்றதுக்காக நமக்குள்ள என்ன பண்ணல, ஆவிய பகுத்தறியும் வரத்தை ஆண்டவர் கொடுக்கல. இந்த ஆவிய பகுத்தறிகிற வரம் ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, யூ வில் நோ ஒன்லி த ரீம் ஆஃப் த ஸ்பிரிட். நம்ம ரிலீம் ஆஃப் த ஸ்பிரிட், நம்ம எந்த ஆவியின் உலகத்துல நம்ம எந்த ஸ்பிரிட்ல நம்ம வந்து மூவ் ஆகுறோன்றத ஜட்ஜ் பண்றது தான் இந்த ஆவிய பகுத்தறிகிற வரமா இருக்குது. either we are with the angels or either we are with the evil spirits. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய அசைவு இருக்கா, இல்ல இந்த இடத்துல அசுத்த ஆவியின் அசைவு இருக்கா? மனுஷனுடைய மோட்டிவை கண்டுபிடிக்கிறதுக்காக வரங்கள் கொடுக்கல, மனுஷனுடைய பிளாக் அண்ட் ஒயிட்டை ஜட்ஜ் பண்றதுக்காக இந்த வரம் கொடுக்கல. இந்த வரத்தினுடைய மோட்டிவ் என்னன்னா, நீங்க ரைட் ஸ்பிரிட்ல ரைட் பிரசன்ஸ்ல உங்களுடைய மினிஸ்ட்ரியோ உங்களுடைய வார்த்தையோ உங்களுடைய ப்ராஃபஸியோ நீங்க வந்து ஃப்ளோ பண்றீங்களா இல்லையான்னு நிதானிக்கிறதுக்கு தான் இந்த வரங்கள் என்ன பண்ணிருக்கு சபைக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. ஏன்னா நம்ம வெளிப்பாடுல யோவான் சொல்வார், நான் ஆவிக்குள்ளானேன், ஆவியில் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவருடைய வார்த்தையே வந்து ஆவிக்குள்ளானேன்னு சொல்லுவாரு. ஸோ ஐ எம் ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட் என்பாரு. அப்போ அந்த ரிலீமை வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது தான் இந்த வரத்தினுடைய வேலையா இருக்கிறது.
அப்ப அந்த ரிலீமை வந்து சென்ஸ் பண்றதுன்னா என்ன? அந்த ரிலீமஸ் நீங்க சென்ஸ் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு உங்களால ஒரு மனுஷனுடைய மோட்டிவ் என்ன பண்ண முடியும்? நிதானிக்கவும் முடியும். அவங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிட் கெட்டதா தப்பா, அவங்களுடைய எண்ணங்கள் சரியா இல்லையா, அவங்க நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனான்னு உங்களால நிதானிக்க முடியும். ஆனா அதுக்காக மட்டும் இந்த வரம் இல்லை. அதை வச்சு ஒரு மனுஷனை நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க அதை வச்சு ஜட்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய அன்பு கிடையாது. ஏன்னா தேவனுடைய அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று பவுல் சொல்றாரு. அப்போ தேவனுடைய அன்புல நீங்க வரங்களை உங்க மோட்டிவேஷன் தேவனுடைய அன்பா இருந்து இந்த வரங்களை நீங்க பயன்படுத்தும் போது that will build the kingdom of God. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும், அதுதான் தேவனுடைய சபையை வந்து சீர்படுத்தும், அதுதான் தேவனுடைய சபையை வந்து அது வந்து நிக்க செய்கிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சு இன்னும் கொஞ்சம் காரியங்களை டீப்பா நம்ம போய் பார்ப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இங்க வந்து பேதுரு சொல்றாரு, எந்த தீர்க்க தரிசனமான வசனமும் சுய தோற்றமுள்ள பொருளை உடையதா இருக்காது. அப்படின்னா என்ன? இது வந்து எதுவுமே செல்ஃப் மோட்டிவ்கான வார்த்தைகளே கிடையாது. தேவனுடைய வார்த்தை வந்து செல்ஃப் மோட்டிவ், அவங்களுக்கான ஆதாயத்துக்காக பேசப்படுற வார்த்தையே கிடையாது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தீர்க்க தரிசனம் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டானதல்ல. அப்போ மனுஷனுடைய வில், அவன் நினைக்கிறத சொல்றது வந்து தீர்க்க தரிசனம் இல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், the saints of God, தேவனுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு they are inspired by the spirit of God. அவங்க பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, இது மனுஷனுடைய எண்ணத்திலோ மனுஷனுடைய சுய மோட்டிவ்னாலேயோ வருகிற வார்த்தை அல்ல. பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் தேவனுடைய சபையின் பக்தி விருத்திக்காக அவன் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணும்போது அதுதான் தீர்க்க தரிசனமா இருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். திருப்பியும் நம்ம அங்க வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அப்போ தீர்க்க தரிசனத்துடைய வேலை என்ன? மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும். அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தேவனுடைய நடத்துதல்னால நீங்க ஒருத்தருக்கு தீர்க்கதரிசனம் சொல்றீங்கன்னா, அறிவை உணர்த்த வசனத்தை சொல்றீங்கன்னா, ஞானத்தை போதிக்க வசனத்தை சொல்றீங்கன்னா, ஒரு ஸ்பிரிட் ரிலீமை நீங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னா, இது எல்லாமே உங்களுடைய மோட்டிவேஷன் என்னவா இருக்கணும்? பக்தி விருத்திக்காக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனை என்ன பண்ணணும்? நீங்க பக்தி விருத்திக்கும் அவனுக்கு புத்தி சொல்றதுக்கும் அவனுக்கு ஆறுதல் பண்ணுகிறதுக்குமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு சபைக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேசத்துக்கு அவர் பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இது சுய புத்தியிலோ செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன்லயோ செல்ஃப் மோட்டிவ்னாலயோ செல்ஃப் என்ன சொல்றது வில் பவர்னாலயோ இதை நம்ம என்ன பண்றது இல்ல. we are not speaking. இதை நம்ம அதை பேசுறது கிடையாது. ஆதாயத்துக்காக சொல்றது கிடையாது. இது பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தேவ மனுஷன் மூலமா வெளிப்படுகிறது. அது தீர்க்கதரிசனமா இருக்கிறது. அதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனமா இருக்கிறது. அறிவை உணர்த்தும் வசனமா இருக்கிறது. இதனுடைய வேலை என்னவா இருக்கு? அது வந்து பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அவர் எந்த ஃபார்ம்ல அதை வெளிப்படுத்துறாரு? ஒருவேளை அவர் வெளிப்படுத்துறது வந்து என்னவா இருக்கலாம்? அது சொப்பனமா இருக்கலாம், இல்ல தரிசனமா இருக்கலாம். சில பேர் கேட்கலாம், என்ன வித்தியாசம் பாஸ்டர்? சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை என் சகோதர சகோதரிகளே. சொப்பனம்ன்றது நீங்க தூங்கும் போது காண்றது கனவு. ஆண்டவர் கனவின் மூலமா பேசுறாரு. யார்கிட்ட பேசினாரு? யோசேப்பு கிட்ட. யோசேப்பு வந்து மரியாதை தள்ளி விடணும்னு நினைக்கும் போது அப்போ வந்து சொப்பனத்துல
யோசேப்பு கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, உன் மனைவி ஆகிய மரியாள் என்ன பண்ணாத, தள்ளி விடாத, அவ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவள்னு சொல்றாரு. அப்போ அந்த சொப்பனத்தின் மூலமா வெளிப்பட்டதான அந்த வார்த்தை தான் தீர்க்க தரிசனமா இருக்கிறது. அது என்ன பண்ணுச்சு, யோசேப்பை பக்தி விருத்திக்குள்ளாக்கினது. யோசேப்புக்கு கலங்கின நிலையிலிருந்து அவருடைய மனநிலைக்கு புத்தியும் ஆறுதலையும் அது கொண்டு வந்தது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலையும் பக்தியையும் நமக்குள்ள தெளிவையை கொண்டு வருதுன்னா அதுதான் தீர்க்க தரிசனமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்மளை என்ன பண்றது, நம்மள மோட்டிவேட் பண்ணி தேவனுடைய சித்தத்துல தேவனுடைய பிளான்ல நம்மளை ஊந்தி தள்ளுகிறதா இருக்கிறது. அப்ப தரிசனம்னா என்ன? தரிசனம் என்பது தூங்கும் போது வர ஒரு விஷயம் இல்லை. அது நீங்க ஜெபிக்கும் போதோ இல்ல வர்ஷிப் பண்ணும் போதோ இல்ல நீங்க சபையில நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதோ அது நீங்க விழித்திருக்கும் போதே உங்களுக்கு ஆண்டவர் காட்டுறதான ஒரு இமேஜினேஷன். நீங்களா இமேஜின் பண்றது வேற, உங்களுடைய இமேஜினேஷன் வேற, உங்களுடைய கனவு வேற. ஆனா ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு பிக்சர், ஒரு தரிசனம். அந்த தரிசனத்துல வரதான மெசேஜை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம். அந்த தரிசனத்துல வரதான மெசேஜ் ஒருவேளை பாஸ்ட் டென்ஸா இருக்கலாம், இல்ல பிரசன்ட் டென்ஸா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர் டென்ஸா இருக்கலாம். அது எதா இருந்தாலும் அதுல வரதான மெசேஜை நீங்க ஒரு மனுஷனுக்கு டெலிவர் பண்ணும்போது, இல்ல சபைக்கு டெலிவர் பண்ணும்போது, இல்ல தேசத்துக்கு டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த விஷயத்தை ஆண்டவர் போட்டிருப்பாரு. அவங்க அதை கேட்கும் போது அவங்களுக்கு என்ன உண்டாகுது, பக்தி விருத்தி உண்டாகிறதா இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகிறதா இருக்கிறது, ஆறுதல் உண்டாகிறதா இருக்கிறது. இததான் சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ் என்று நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். இன்னொன்னு, இந்த தீர்க்கதரிசனத்துடைய ஒரு பெரிய பியூட்டியே என்னன்னா 13ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப இங்க பவுல் எழுதும் போது எழுதுறாரு, நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும். பாருங்க, அப்ப பியூட்டிஃபுல். ஒரு தீர்க்கதரிசன வரம் இருக்கிறவங்களுக்கு, தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறவங்களுக்கு, தீர்க்க தரிசன அழைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்னாக்கா, அவங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு, ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கிஃப்ட் அவங்களுக்குள்ள கொடுக்கிறாரு. தீர்க்க தரிசனம் என்ற இந்த வரத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் என்ற வரம் பாஸ்ட் டென்ஸையோ ஃபியூச்சர் டென்ஸையோ பிரசன்ட் டென்ஸையோ வெளிப்படுத்தாது. அது வெறும் பக்தியும் ஆறுதலும் புத்தியும் உண்டு பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் என்ற வரம் என்ன பண்ணும், எப்பயுமே இட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் வித் வேர்ட் ஆஃப் விஸ்டம் அண்ட் வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ப்ராஃபசி. இது மூணுமே ஒரு மிக்சர். எப்படி ஒரு ரோஸுக்கு கலர் இருக்கோ, அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கோ, அதுக்கு ஒரு ஷேப் இருக்கோ, அதே போலதான் இந்த 3 வரமும் ஒன்னா சேரும் போது அதனுடைய அழகு வெளிப்படுகிறதா இருக்கிறது. இது 3மே நம்ம பார்த்தேன்னு சொல்றோம், இந்த ரோஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு எப்படி சொல்றோமோ அதே போலதான் தீர்க்கதரிசன வரமும் அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனமும் இது ஒன்னா மிக்ஸ் ஆகி இந்த அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்க வசனமும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாகனம் தான் ப்ராஃபஸியா இருக்கிறது. அப்ப இந்த ப்ராஃபஸி என்ற வாகனத்துல இந்த 2 கிஃப்டும் வரும்போது ஒன்னா மிக்ஸ் ஆகும் போதுதான் ஃபியூச்சர் டென்ஸை ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க தீர்க்கதரிசனமா சொல்றாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறாங்க. எப்படி ஏசாயா வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவ அவர் என்ன பண்ணாரு, தீர்க்கதரிசனமா அவருடைய புஸ்தகத்துல சொன்னாரு. இம்மானுவேல், நமக்காக ஒரு பாலகன் பிறப்பான்னு சொன்னாரு, நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான் என்று சொன்னாரு. அதை தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் டைம்லயும் அதை வாசிக்கிறோம். ஆனா அதை எழுதின காலங்களும் இயேசு வந்த காலமும் எவ்வளோ வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைய பரிசுத்த ஆவியினால பரிசுத்த மனுஷனாகிய ஏசாயா என்ன பண்ணாரு, அவர் ஃபியூச்சர் டென்ஸை வெளிப்படுத்தினாரு. இப்படி ஒருத்தர் வர போறாரு, அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க போறாரு, அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் நமக்குள்ள வாசம் பண்ண போகிற இம்மானுவேல் என்று சொல்லி தீர்க்கதரிசனமா சொன்னாரு. அப்போ இந்த கிஃப்ட்
என்ன பண்ணோம்னா ஃபியூச்சர் டென்ஸை வெளிப்படுத்தும். அப்போ தீர்க்க தரிசனம் வரும்போது அது நம்மளை எப்பவுமே என்ன பண்ணும், கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது, அது நம்மளை சீர்படுத்துகிறதா இருக்கிறது, அது நம்மளை கிளீன் பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கன்னு பவுல் சொல்றாரு. நீங்க 14ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது விசேஷமா நீங்க என்ன பண்ணுங்க, தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் சொல்லி அவர் சொல்லுவாரு. 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏன்னா இங்க பவுல் சொல்றாரு, விசேஷமா நீங்க என்ன பண்ணுங்க, தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவன் மனுஷனுக்கு முன்பாக அல்ல, அவன் தேவனுக்கு முன்பாக என்ன பண்றான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் பெரிய தேவனுக்கு முன்பாக மட்டும் பேசுகிறவன் அல்ல, அவன் மனுஷனுக்கு பக்திருத்தி உண்டாக என்ன பண்றான், அவன் பேசுகிறவனா இருக்கிறான். அதனால எந்த தீர்க்க தரிசனத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டையா எண்ணக்கூடாது. அதே நேரத்துல தீர்க்க தரிசனம் தான் உங்க வாழ்க்கைன்னு தீர்க்க தரிசனம் பின்னாலே என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும்ன்ற நேரத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ, நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்துல அவருடைய தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பரிசுத்தவான்கள் அந்த இடத்துல தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு சொப்பனக்காரர் என்றும் தீர்க்கதரிசி என்றும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா இந்த நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு சபையில நமக்கு தீர்க்கதரிசிகள் வழிகாட்ட தேவையில்லை, தீர்க்கதரிசிகள் நமக்கு நம்முடைய ஃபியூச்சரை சொல்ல தேவையில்லை. ஏன், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறவரா இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்தவர், தேவனுடைய ஆழத்தை அறிந்தவர், தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர். அப்போ ஒரு தீர்க்கதரிசன வரத்தை உடையவன் என்ன பண்றான், சகல அறிவையும் சகல ரகசியத்தையும் சகல மறைப்பொருளையும் அவன் என்ன பண்றான், வெளிப்படுத்துகிறான் என்று பவுல் சொல்றாரு. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நமக்கு என்ன பண்றாரு, வரப்போகிற காரியங்களை அவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார், வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தீர்க்கதரிசிகள் நமக்கு நம்ம ஃபியூச்சரை கொடுத்து வெளிப்படுத்தணுன்றது தேவையில்லைன்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். நிறைய புஸ்தகங்கள் என்ன பண்ணோம், கடவுள் எப்படின்றத தெரிந்து கொள்றதுக்காக புஸ்தகங்கள் இருக்கும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு புஸ்தகங்கள் இருக்கும். ஆனா இந்த வேத வாக்கியம் அப்படி இல்லை, இது டைரக்டா நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போகிறதா இருக்கு. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லை, கடவுளே நம்ம கூட பேசுகிறதான வார்த்தை தான், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதின வார்த்தை தான் இந்த தேவனுடைய வசனங்கள். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையே தீர்க்க தரிசனமா இருக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தை நமக்கு ஆறுதலையும் புத்தியும் பக்தி விருத்தியும் உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நமக்கு என்ன பண்றாரு, வழியை காட்டுகிறவரா இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறாரு. அப்ப ஏன் தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள் இந்த 9 வரங்கள் சபை காண்டு கொடுத்தாரு? நான் முதல்ல சொன்னது போல பக்தி விருத்திக்கும் தெரிந்தவர்களாய் தேவனுடைய சபையை நிற்க வைக்கிறதுக்கும் தேவன் சபைக்குள்ள வரங்களை கொடுத்திருக்காரு. அப்ப எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்ல. எல்லாருக்கும் தீர்க்கதரிசன வரங்கள் இருக்கா? இல்ல. எல்லாராலையும் ஆவியை பகுத்தறிய முடியுமா? இல்ல. எல்லாராலையும் அந்நிய பாஷை வரம் இருக்கா? இல்ல. ஆனா எல்லாராலையும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? தீர்க்கதரிசனம் எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்கும். ஏன்னா there is a general prophecy and there is a gift of prophecy. ஜெனரல் ப்ராஃபஸி தான் நான் சொன்னேன், எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட முடியும், எல்லாராலையும் பக்தி விருத்தியோ ஆறுதலோ புத்தியோ இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். ஒருத்தவங்களை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறாரு நீங்க சொன்னாலே அவங்களுக்கு அது தீர்க்கதரிசனமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை அன்னைக்கு அந்த வார்த்தை தேவைப்பட்டிருக்கும். இயேசு நேசிக்கிறான்ற வார்த்தையை நீங்க சொல்லும் போது சில பேர் என்ன ஆவாங்க, அந்த வார்த்தையை கேட்கும் போதே கண் கலங்குவாங்க. ஏன்னா ஒருவேளை அன்னைக்கு அவங்களுக்கு துக்கமா இருந்திருக்கலாம். நீங்க சொல்ற இந்த ஒரு வார்த்தை பிரைஸ் அலார்ட்னு நீங்க சொல்லி தேவன் உங்களை நேசிக்கிறான்னு சொல்ற அந்த வார்த்தை கூட அவங்களை ஆறுதல் படுத்தும் போது அது தீர்க்கதரிசனமா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தையே முதலாவது தீர்க்கதரிசனமா இருக்கு.
அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தீர்க்கதரிசி தேவையில்லை. ஆனா சபையுடைய வளர்ச்சிக்கு, பக்தி விருத்திக்கு, நம்ம சபைன்னு சொல்லும் போது இந்த யூனிவர்சல் சர்ச் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தரிசனத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஊழியத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டேலண்ட்டை ஆண்டவர் எதுக்கு சபைக்குள்ள இணைக்கிறாருன்னா, சபை தான் ஆண்டவர் பார்க்கறதான முதல் விஷயமா இருக்கு. எப்போ பரிசுத்தவான்கள் கூடி வராங்களோ அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, நிறைய காரியங்கள் அங்க வெளிப்படுகிறதா இருக்குது. கார்ப்பரேட் அனாயிண்டிங் அங்க வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷையின் வரம், இல்லை இந்த 9 வரங்களும் எப்போ வல்லமையா ஆப்ரேட் பண்ண முடியும்னா, when all the saints of God comes together, எல்லா பரிசுத்தவான்களும் சபையாய் கூடி வரும்போது, எபேசியர்ல சொல்லப்பட்ட அந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ இங்க நம்ம வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல நீங்க எல்லாம் கூடி வரும்போது என்ன பண்ணுங்க, நீங்க பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஒருவருக்கொருவர் நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு பவுல் சொல்றாரு. சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அப்போ இது கூட என்னவா இருக்கு, தீர்க்க தரிசனமா இருக்கிறது. எப்படி நீங்க ஒரு பாடலை பாடும்போது அது பரிசுத்த ஆவியில நிறைந்து உங்களுக்கு அந்த புது பாட்டு வரும்போது அந்த பாட்டு இன்னொருத்தவங்களுடைய லைஃபை அது எடிஃபை பண்ணுகிறதா இருக்கிறது. உங்களுக்குள்ள இருந்து வர ஞான வார்த்தைகள், புத்தியான வார்த்தைகள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் தனக்கு பக்தி உண்டாக சொல்றது இல்ல, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி உண்டாக அவன் சொல்லுகிறான் என்று பைபிள் சொல்லுது. அப்ப தீர்க்கதரிசனம் இன்னொருத்தருடைய லைஃப் அது பில்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. அதனாலதான் இந்த தீர்க்கதரிசன வரத்தை நீங்க என்ன பண்ணும், விரும்ப வேண்டும் என்று பவுல் சொல்றாரு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த ஆவியினால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் நடத்தப்பட முடியும். அவங்கள நடத்துறதுக்கு, உங்க பர்சனல் லைஃப், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை. ஆனா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை, இல்ல ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள பேசின விஷயங்களை சில நேரம் ஆண்டவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்க வாழ்க்கையில ஆழமான ரகசியங்களை, வெளிப்பாடுகளை அவர் உங்களோடு கூட பேசுகிறவரா இருக்கிறாரு. ஏன் அப்படி பேசும்போதுதான் உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஆண்டவர் பேசின அந்த கன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்றீங்க, உறுதிப்படுத்தி கொள்றீங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தீமோத்திக்கு இங்க சொல்லும்போது சொல்றாரு, அநேகர்னால உன் மேல பேசப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தையை என்ன பண்ணாத, அசட்டையா எண்ணாத. உன் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது உனக்கு வெளிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைய வரங்கள் அசட்டையா எண்ணாத, ஏன்னா அவைகள் உன்னை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது என்று பவுல் தீமோத்தியை என்கரேஜ் பண்றாரு. அப்ப நம்ம தீர்க்க தரிசனத்தையோ இல்ல வரங்களையோ நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஆனா அதுதான் லைஃப், அதை வச்சுதான் என் லைஃப் நான் லீட் பண்ணுவேன்னு நம்ம அப்படியும் என்ன பண்ணப்படக்கூடாது, மோசம் போகக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிற மிரர் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு வெளிச்சமும் உங்க பாதைக்கு தீபமா இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய ஆவியினால ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் எழுதின முதலாவது தீர்க்க தரிசன லெட்டரா இருக்கிறது, வார்த்தையா இருக்கிறது. இது நமக்கு போதுமானதா இருக்கிறது. சீர்திருத்தவும், நம்மளை ஸ்திரப்படுத்தவும், நமக்கு புத்தி சொல்லவும், நம்மளை ஆறுதல் படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தை முதலாவது போதுமானதா இருக்கு. இதுல இருந்துதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சில நேரம் நமக்கு தீர்க்க தரிசன காரியங்களை வெளிப்படுத்துறாரு. எப்படி சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு, தரிசனத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு. சில நேரம் டைரக்ட் விஷன் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, டைரக்ட் வாய்ஸ் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இது எல்லாமே எந்த சேனல்ல இருந்து நம்ம பெற்றுக்கொள்றோம்னு பார்க்கும்போது யோவானின் புஸ்தகம் எடுத்து வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
இயேசு இங்க சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் என்று சொன்னாரு. அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க தாகமா வந்து பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால நீங்க நடத்தப்பட விரும்புறீங்களோ, உங்களை நீங்க ஹீல் பண்றீங்களோ, நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் வரங்கள் இருக்கும்போது அந்த வரங்கள் எப்படியா உங்களுக்குள்ள இருந்து வெளியே வருதான்? நதிகளா வெளியே வருதான். ஏன்னா என்னை விசுவாசிக்கூட இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட நதிகளோ அது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு வரும் என்று இயேசு சொன்னாரு. அப்போ நதி என்று சொல்லலாங்க, அவர் நதிகள் என்று சொல்றாரு. அப்போ நதிகள் சொல்லும் போது more than one river, ஒரு நதி அல்ல, அநேக நதிகள் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரன்னு சொல்றாரு. அப்போ இங்க சொல்லப்படுற நதிகள் தான் வந்து பரிசுத்த ஆவியின் வரங்களா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தீர்க்கதரிசன வரம் இருந்துச்சுன்னா அந்த வரத்தை ஆண்டு என்ன பண்றாரு, உங்களுடைய ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியுடைய ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகும் போது உங்களுடைய ஓன் வில் இமேஜினேஷன்ல இருந்து வர்றதில்லை, பரலோகத்தினுடைய வெளிப்பாடுனால தேவனுடைய ஆழமான ரகசியத்தை தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சரை வந்து அவர் வந்து பேசுகிறவரா இருக்கிறாரு. அவனுக்கு அவர் புத்தியும் ஆறுதலையும் அவரு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அது எங்கிருந்து வருது? அந்த ரிவர் உங்களுடைய ஆவியில இருந்தா அது ஃப்ளோ ஆகுறதா இருக்கிறது. உங்களுடைய உள்ளான மனுஷன், இருதய மனுஷன்ல இருந்து அந்த ரிவர், அந்த ப்ராஃபட்டிக் ரிவர் ஆண்டு என்ன பண்றாரு, மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது நீங்க ஒரு மனுஷனை, தெரியாத மனுஷனை கூட என்ன பண்ண முடியும், அவனை குறித்து நீங்க தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். ஏன்னா அப்போஸ்தலர் நம்ம நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சவுலா இருக்கும் போது என்ன பண்றாரு, தமஸ்கோவுக்கு அவர் போய் கொண்டு இருக்கிறார். போற வழியில இயேசுவை அவர் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போது அந்த வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தினால அவர் கண்ணு அவருக்கு வந்து இருளடையுது. அந்த நேரத்துல அவர் வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாரு. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு அனனியான்ற ஒரு சகோதரன் இடத்துல ஆண்டு என்ன பண்றாரு, பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த நேரத்துல சவுல் என்ற ஒருத்தர் இந்த தெருவுல இந்த வீட்டுல ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ தலையில கைய வச்சு நீ ஜெபம் பண்ணு, அவனுக்கு பார்வை உண்டாகவும் அவனை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்றத சொல்லுன்னு சொல்லி அனனியாக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, சவுல் வந்து சபையை துன்படுத்தினவன், சபையை வந்து பாலாக்கினவன் சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, சவுல் ஆகிய பவுல நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்போ நீ இதே நேரத்துல சவுல் அங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு, நீ போய் இந்த வீட்டுல போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல வெளிப்படுறது என்ன? அந்த வெளிப்பாட்டின் வரம் வந்து தீர்க்க தரிசனமா இருக்கிறது. அது ஞானத்தை போதிக்கும் வசனமா இருக்கிறது. ஏன் ஆண்டவர் வந்து அனனியாக்கிட்ட சொல்றாரு, வரப்போகிற காரியத்தையும் அவன் சொல்றாரு, இப்போ சவுல் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்றத சொல்றாரு. அதே போல அனனியா போய் என்ன பண்றாரு, சகோதரனாகிய சவுலே, ஆண்டவர் நீ இப்படி போகும்போது உனக்கு வழியில ஆண்டவர் வந்து இடைப்பட்டவர், ஆண்டவர் உனக்கு ஜெபம் பண்ண சொன்னான்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது சவுலுடைய கண்கள் என்ன ஆகுது, திறக்கப்படுது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பேதுரு வந்து பசியா இருக்கிறாரு. அப்போ அவர் சாப்பிடும்படி போகிறதுக்கு அவரு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது பசி வரும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. அநேக மிருகங்க ஒரு பாஸ்கெட்ல அவருக்கு முன்பாக வருது. அப்போ சொல்றாரு, அடித்து புசின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் வந்து எல்லா மிருகத்தையும் அடிச்சு நான் புசிக்க மாட்டேன் ஆண்டவரே. இது வந்து என்ன, இது வந்து சொப்பனம் இல்லை, இதுதான் தரிசனம். சொப்பனம் வந்து தூங்கும் போது வரும், தரிசனம் வந்து நீங்க விழித்திருக்கும் போதே காண்கிறது பேர் தான் தரிசனம். அப்ப இந்த இடத்துல பேதுரு பார்க்கறது என்ன, தரிசனம். அனனியா பார்த்தது என்ன, தரிசனம். அப்போ இந்த பேதுருக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்குற எந்த மிருகத்தையும் நீ அடிச்சு சாப்பிடணும் போது, அப்ப பேதுரு சொல்றாரு, நான் ஒரு யூதனா இருக்கிறேன், எல்லா மிருகத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், அடிச்சு சாப்பிட மாட்டேன் ஆண்டவர் என்னும் போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதுன்னு சொல்லி அது மூலமா என்ன பண்றாரு, கொர்நேலியு வீட்டுல நடக்க போறதான ஒரு ரிவைவல தீர்க்கதரிசனமா ஆண்டவர் பேசுறாரு. இப்படி ஒரு ஊர்ல இருந்து இப்படிப்பட்டவங்க வருவாங்க, உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க, அவங்க கூட எந்த கேள்வியும் கேட்காம நீ புறப்பட்டு போன்னு சொல்றாரு. அப்போ அங்க கூட என்ன நடக்குது, ஆண்டவர் வந்து பிரசன்ட் டென்ஸையும் ஃபியூச்சர் டென்ஸையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பேசுறாரு பேதுரு கூட. இது எந்த ரிவர்? இதுதான் வேர்ட் ஆஃப் விஸ்டமும் வேர்ட் ஆஃப் நாலேஜுமா இருக்கிறது. அப்போ அவனுக்கு வரதான அந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் மூலமா பேதுரு என்ன பண்றாரு,
அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போய் இயேசுவை பிரசங்கம் பண்ணோன்றத உறுதிப்படுத்தி கொள்றாரு. இப்ப இன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய ரகசியங்களை, அவர் செய்ய வேண்டியதான காரியங்களை பரிசுத்தவான்களுக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. தேசத்துல நடக்கிற காரியத்தை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அதனால நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இப்படிப்பட்டதான வரங்கள் இருக்கும்னா, இதை நீங்க சபையை பக்திருத்தி உண்டு பண்ணும்படிக்கு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படிக்கு, தேவ ராஜ்யத்துக்கு உங்களுடைய தாளந்து பயன்படுவதாக என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். என்னோட கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான என் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவேளை தீர்க்கதரிசன வரத்தை ஆண்டவரே நீர் கொடுத்திருப்பீர் என்றால் இன்னும் அதிகமா இந்த ரிவர் ஃப்ளோ ஆவதாக, பரிசுத்த ஆவியின் நிறைவுல அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்களாக. அதனால சபை பக்திருத்தி அடைவதாக, அநேகர் கட்டி எழுப்பப்படுவார்களாக, சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவார்களாக என்று சொல்லி அவங்களுடைய ஊழியங்களை, அவங்களுடைய வரங்களை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீங்க பயன்படுத்துங்க இயேசுவே. அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இந்த ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்த எபிசோட்ல உங்களோடு கூட நான் பேச கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Thank you all.